பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 147 அதிகாரம் 2-3 வசனங்கள். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமென். இன்று ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வார்த்தை இதுதான். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார். யார் எருசலேம்? இடிந்து போய் பாழான நிலைமையில இருக்கிறவங்க அந்த தேசத்தை எருசலேம்னு சொல்றாங்க. இடிந்து போய் பாழாயிருந்த எருசலேமை மீண்டும் எப்படி கட்டுகிறாரோ அதே போல கர்த்தர் இடிந்த நிலைமையில எதுவுமே முடியல என்னால அப்படின்னு சொல்லி துவண்டு போன நிலைமையில இருக்கிற எருசலேமின் வாழ்வை திரும்பவும் கட்டுகிறார். துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். சிதறுண்டு போன இஸ்ரவேல் யாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? பைபிள்ல பொதுவா இஸ்ரவேல் ஜனங்கள்னா அவங்க வழி திரிந்து தேடி அறிந்திருக்கிறாங்க. அவங்கள கானான் தேசத்துல போய் சேர்க்கிற வரைக்கும் இஸ்ரவேல எல்லாரையும் கூட்டி சேர்த்து பத்திரமாய் பாதுகாத்த தேவன். துரத்துண்டு போன ஆண்டவரோட அன்பை விட்டு தூரமாய் போன இஸ்ரவேலின் ஜனங்கள், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். ஆண்டவரோட அன்பை விட்டு தூரமாய் போன ஜனங்கள் எவ்வளவோ நன்மையை பெற்று கொண்டோம், இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி தூரமா போறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை திருப்பியும் கூட்டி சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். ஆமாங்க, புரோக்கன் ஹார்ட்டுக்கு அவர் க்ளோஸா இருக்கிறார். ஹூ இஸ் புரோக்கன் ஹார்ட்? யாரெல்லாம் புரோக்கன் ஹார்ட்டடா இருக்கிறீங்களோ இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். நம்ம சரீரத்துல ஏதாவது காயப்பட்டுச்சுன்னா அதை ஆற்றத்திற்கு அநேக மருத்துவர்கள் இருக்காங்க. இருதயம் பலவீனமாயிருச்சுன்னா இருதயம்ல நொறுங்கப்பட்டு மனசு வலிக்குதுப்பா, அப்படி பேசாதப்பா, நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜனங்கள் நிறைய வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு அன்பானவர்கள் உங்களை காயப்படுத்தினாலும் அந்த காயத்தை குணமாக்குகிற தேவன் நம்மளிடத்துல உண்டு. அவரிடத்துல வாங்க. அவர் இருதயத்தை காயம் கட்டுகிற தேவன். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். ஆமாங்க, நொறுங்குண்ட இருதயம், புரோக்கன் ஹார்ட்டட், புரோக்கன் பீசஸ், அதை எல்லாத்தையும் கூட்டி சேர்த்து அவருடைய அன்பால கட்டுகிறாங்க. அப்படி காயம் கட்டும் போது நீங்க ஒரு மனுஷங்க நம்மளிடத்துல சமாதானமா ஒரு வார்த்தை சொன்னாலே அவ்வளவு சந்தோஷப்படுறோம். ஆனா சமாதானம் அது ஒரு 2 நிமிஷம் சமாதானம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் கட்டுகிற அந்த காயம் இருக்குல்ல, அந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவரு கூட்டி சேர்த்து புதுப்பிக்கும் போது இல்ல, அது பூர்ணமான ஒரு சமாதானமா ஒரு சந்தோஷமா கொடுக்கும். அதுதான் நம்மளுடைய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வந்தவங்க யாரும் வெறுமையா போனதில்லை. கண்ணீரோடு வந்தவங்க களிப்போடு போறாங்க. பலவீனமாய் வந்தவங்க சுகத்தோடு போறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாம வருகிறவர்கள் எப்படி நடக்கணும்னு போதிச்சு அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊற்றுகிற தேவன் நம்மிடத்துல உண்டு. அவரிடத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா, இடிந்து போன பாழான எங்கள் நிலைமையை திருப்பி கட்டி எழுப்புங்க தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய பலனை அவர்களுக்குள்ளாக ஊற்றுவீராக தகப்பனே. இசப்பா, நொறுங்குண்ட இருதயத்தை, இதயம் கலங்கி போய் கலக்கிற ஜனங்களை நீர் தொடுவீராக தகப்பனே. தொட்டு அவர்களை நீர் பலப்படுத்துவீராக அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இசப்பா, எல்லா வருத்தத்தின் நிலைமையெல்லாம் மாறட்டும் தகப்பனே. சமாதானத்தை இழந்து தவிக்கிற எல்லா பிள்ளைகளும் இசப்பா சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இயற்கை நிமித்தமாக பாதிக்கப்படுகிற எல்லா ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, அந்த இயற்கையை நீர் கட்டுப்படுத்துகிறீர். அந்த இயற்கையை நீர் இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க ராஜா. இசப்பா, உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாங்க. இசப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, இயற்கை நிமித்தம் எந்தவித விபத்தும் ஏற்படாதபடி இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா, நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க இசப்பா. வன்கண் பொறாமைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து அருளுங்க தகப்பனே. பாதுகாத்து அருளுங்க. உடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். நீர் மாத்திரம் பெருகணும், நாங்க செருகணும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெறும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
Praise the Lord. Good morning. God bless you all. Have a blessed day. Thank you.